அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அது சார்ந்த பாடப்பிரிவுகள் சம்பந்தமாகவும் கொடுத்துட்டு வராங்க. இப்ப நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் அதாவது லாஸ்ட் இயர் டிஎன்இஏ 2025ல எந்தெந்த கல்லூரிகள்லாம் கவுன்சிலிங்ல 100% இடங்கள் நிரம்பினது அப்படின்னு சில பெற்றோர்களும் மாணவர்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுதுங்க. ஸோ கடந்த வருஷம் டிஎன்இஏ கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் கலந்துக்கிட்டாங்க. இந்த 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் கலந்துக்கிட்டதுல ஒரு 46 கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக், அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒகேஷனல் சீட்டு சேர்க்கலைங்க, 7.5 கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட்ஸை சேர்க்கல. ஜென்ரல் அகாடமிக்ல மட்டும் 46 கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல 100% இடங்கள் நிரம்பின கல்லூரிகளாக பார்க்கப்படுதுங்க. ஸோ அவங்க வந்து அந்த 100% இடங்கள்ங்கிறது சில கல்லூரிகள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்கலாம், சில கல்லூரிகள் 2வது ரவுண்ட் நிரம்பி இருக்கலாம், சில கல்லூரிகள் 3வது ரவுண்ட், சில கல்லூரிகள் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சப்ளிமெண்ட்ரி ரவுண்டையும் சேர்த்தி கூட நிரம்பி இருக்கலாம். ஆனால் 100% இடங்கள் நிரம்பின கல்லூரிகள் அப்படின்ட்டு சில கல்லூரிகள் இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 கல்லூரிகள் கடந்த வருஷம் டிஎன்ஏ 2025ல நம்மளுக்கு வந்து 100% சீட்ஸ் ஃபில்டு காலேஜஸாக பார்க்கப்படுதுங்க. அது என்னென்ன கல்லூரிகள் அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இதுதான் ஆர்டர்லாம் இல்லைங்க. இது ஜஸ்ட் ஒரு காலேஜோட கோடை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நீங்க வந்து உடனே டாப் 25 டாப் 30 அப்படிலாம் நினைச்சிக்க வேண்டாங்க. ஜஸ்ட் இந்த சைடில் வரக்கூடிய இந்த காலேஜோட கோடை பேஸ் பண்ணி தான் இது வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்குங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த கல்லூரியில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 100% இடங்களும் இந்த கல்லூரியில நிரம்பி இருக்குது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு 1ல நிறைய சீட்ஸுங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அவங்களோட அதிகபட்சமா வந்து ரவுண்டு 1லயே 98% சீட்ஸுங்கிறது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து என்ன கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே ஏசி டெக் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஏசி டெக்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரியிலும் நம்மளுக்கு வந்து 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே நம்ம பிஆர் படிக்கிறதுக்காக ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி இருக்குது. அங்கேயுமே 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் குரோம்பேட்டில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி. ஸோ அந்த கல்லூரியிலுமே 100% இடங்கள்ங்கிறது கவுன்சிலிங் நிரம்பி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கல்லூரியிலையும் நம்மளுக்கு 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்துல சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம், இங்கேயுமே 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குதுங்க. அடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி அவங்க கல்லூரியிலுமே 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து பார்த்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஒரு கல்லூரி கிண்டி சென்னையில் இருக்குது. இங்கேயுமே 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி குன்றத்தூர்ல இருக்குது. அங்கேயுமே நம்மளுக்கு 100% இடங்கள் நிரம்பி இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரி லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நுங்கம்பாக்கம் சென்னை, இங்கேயுமே 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. இது இப்போ வந்து சென்னை ரீஜியன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து ஆரம்பிக்கப்படுறது கோயம்புத்தூர் ரீஜியன். ஸோ கோயம்புத்தூர் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 100% இடங்கள் நிரம்பி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியுமே நம்மளுக்கு 100% இடங்கள் நிரம்பிருச்சுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கேயும் நிரம்பி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர். இங்கேயுமே இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ், 100% இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி சேலத்தில் இருக்குது. ஒரு மத்திய அரசோட நிதி உதவி பெறுகிற கல்வி நிறுவனம். இது வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்லையும் வர்றாங்க. இங்கேயுமே 100% இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ்
கோயம்புத்தூர், இங்கேயுமே 100% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், இங்கேயுமே 100% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச் நீலாம்பூர் கோயம்புத்தூர் 100% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. தென் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி பர்கூர்லங்கிற ஊரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கேயுமே 100% நிரம்பி இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு அரசு பொறியியல் கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுக்கு கருப்பூர் சேலம் அங்கேயுமே ஃபுல்லாக இருக்குங்க. தென் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் அங்கேயுமே 100% சீட் ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து ப்ரீவியஸாக ஈரோடு பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருந்துச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் இருக்குது, அதுவுமே முடிஞ்சு 100% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. தென் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல காரமடையில் ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் 100% சீட்ஸுமே ஃபுல்லாக இருக்குங்க. தென் ஈரோடுல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 100% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. தென் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் அங்கேயுமே 100% ஃபுல்லாக இருக்குங்க. தென் கோயம்புத்தூர்ல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகள் 100% இடங்களையுமே அவங்க ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் 100% இடங்கள் கவுன்சிலிங்ல ஜென்ரல் அகாடமிக்குங்கிற கேட்டகரியில சீட்ஸ் ஃபுல்லான கல்லூரிகள்ங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களை நோக்கி போக ஆரம்பிப்போம். தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து திருச்சியில ஸ்ரீரங்கத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குதுங்க, அங்கேயுமே 100% இடங்களும் நிரம்பி இருக்குது. தென் திருச்சியில தொட்டியம் பக்கத்துல கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு கல்லூரி 100% இடங்கள் நிரம்பி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி அங்கேயுமே 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி 100% இடங்கள் நிரம்பி இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கல்லூரி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரி 100% இடங்கள் நிரம்பி இருக்குது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜிசிஇ போடி அப்படிங்கிற ஒரு கல்லூரியில 100% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. மதுரையில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை அந்த கல்லூரியிலுமே 100% இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. தென் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் சிக்ரிங்கிற காலேஜ் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு தான் 100% நிரம்பி இருக்குது. அதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 100% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. இது எல்லாமே 100% இடங்கள் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்ல நிரம்பின கல்லூரிகள். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப அதுக்கடுத்து வர கல்லூரிகள்ல ஏதாவது ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஃபுல் ஆகாம இருக்கலாம், இல்ல 5 சீட்டு ஃபுல் ஆகாம இருக்கலாம், 10 சீட் ஃபுல் ஆகாம இருக்கலாம். இது அடுத்தடுத்த வரிசைகள் இருக்குது, அது சம்பந்தமாகவும் நம்ம வந்து வீடியோஸ்ங்கிறது போக போறோம். ஸோ இப்போ வந்து பெற்றோர்கள் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கல்லூரிகள்லாம் 100% இடங்கள் கவுன்சிலிங்ல நிரம்பின கல்லூரிகள் கேட்டதாங்க. அதுக்கான லிஸ்ட்டுங்கிறது கொடுத்துருப்போம். இந்த மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடான உங்களுக்கு கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.